யாழ்ப்பாணத்தை என்னட்டதாங்க அரசாங்கம் உங்களை முதலமைச்சர் அவர்கிட்ட அவர்கிட்ட ஃபேன் அவர் விஜயின் லோயர் வார ஒரு பிள்ளை வந்து சிக்கார பிள்ளை பேசாத பிள்ளை சுமந்திரன் தானே தமிழரசுக்கு அதிலான முனிசிபாலிட்டி என்னத்தை செய்தாங்க ஒன்றுமே அப்ப அவைகளுக்கு எல்லாம் 50,000 ஸ்டார்டிங் சேலரி 50,000 கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணி யூடியூபர்ஸை அடுக்காதைங்க. ஆனால் அவைகள் எனக்கு ஒரு லாங்கண்ணி மாதா பள்ளிவாசல் அதுக்கெல்லாம் வந்து கதைச்சிட்டு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யாட்டி எனக்கு நித்திரையே வராது. மாகாண சபை எந்த கையில் வந்துச்சுன்னா முதலிடம் கொடுக்கும். மாகாண சபை தேர்தலில் நீங்கள் முதலமைச்சரான மக்கள் நானே அவருக்கு தான் சப்போர்ட். ஆனால் அவர்களுக்கு தான் சப்போர்ட். சுமந்திரன் முதலமைச்சரை வந்து அவங்க கட்டிக்க கூட பாருங்க ஏதாவது செய்கிறாங்களா ஒன்றுமே செய்கிறாங்க. பியோட நான் கேட்டிருந்தெல்லாம் நாட் அட் ஆல் கட்டசி வரைக்கும் அவையிலே சான்ஸ் இல்லை. நான் அதுதான் அவையிலுமே என்ன போட யோசிச்ச காரணம் அது. நாங்களும் அதைத்தான் கூறுகிறோம். நீங்களும் அழைத்து கூறுகிறீர்கள். என்பிபி சார்பிலே தியாகி அறக்கட்டளை நிறுவனர் தேர்தலில் இறங்கினால் கட்டாயம் மக்கள் அவரை முதலமைச்சர் கதிரையிலே அழகு பார்ப்பார்கள் என்று நம்புகிறோம். 1 கோடிக்கு மேல பிபியோட சேர்ந்தா எனக்கு கூட நல்ல காரியம் செய்யறதுக்கு எனக்கு வசதியா இருக்கு. செய்து அப்படியே வச்சிருந்தா இவையில தான் கமல் ராஜபக்சாவையும் கூப்பிட்டுருக்கோம். சிராந்தி ராஜபக்ச நான் இந்த அரசாங்கம் யார் என்னத்தை யாழ்ப்பாணத்துல இருந்தா ₹1 தேவையில்லை. யாழ்ப்பாணம் அந்த மாதிரி செய்து கொடுப்பேன். என்ன சிங்கப்பூரோட நான் கொண்டு வந்துருவேன். இந்த நடப்பாண்டிலே இருக்கின்ற இந்த அரசாங்கம் உங்களிடம் வந்து கேட்டால் நீங்கள் இந்த வடமாகாண முதலமைச்சர் தேர்தலுக்கு இறங்குவதற்கு தயாராக இருக்கு. கண்டிப்பா. வணக்கம் மங்கள். வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் இந்த 2026ஆம் ஆண்டிலே புது ஆண்டிலே உங்களை சந்திப்பதிலும் அதைவிட நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் ஏற்கனவே உங்களோடு சந்தித்திருக்கின்றோம். அதைவிட நீங்கள் இந்த 2026ஆம் ஆண்டு பெரிய பாரதூரமான வேலைகளை செய்வதாக நாங்கள் அறிந்திருந்தோம். கூடுதலாக யார் ஒரு சமுதாயத்திலே யாரெல்லாம் ஒதுக்கப்படுகிறார்களோ அவர்களை எல்லாரையும் தேடி தேடி நீங்கள் உங்களுடைய இந்த நிறுவனத்திலே வேலை கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவித்து அவர்களுக்கு நிறைய, அதாவது ஒரு குறுகிய வேலை அதிக ஊதியத்தை வழங்கி வருகிறீர்கள் என்ற கேள்வி என்றும் அது சம்பந்தமாக நீங்கள் கூறுங்கள். ஏறக்குறையில் 10 பேர், அதாவது பேசாத பிள்ளை பேச மாட்டேன், காது கேட்காது, நான் அவையில ஊமை பிள்ளைகள் கூட சொல்ல மாட்டேன் கடைசி வரைக்கும். அவையில் தான் இந்த உண்மையில கர்மப்பட்ட ஜென்மங்கள். இப்ப நாங்கள் கதைக்கிறதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஆனா கெட்டிக்கார பிள்ளைகள். அப்ப அவைகளுக்கெல்லாம் ஸ்டார்டிங் சேலரியே உடனடியா ₹10,000 கொடுப்பேன். 50,000 ஸ்டார்டிங் சேலரி ₹50,000 கொடுப்பேன். அந்த ₹50,000 உடனே பெர்மனன்ட் ஆக்குறீங்க. ஓகே. அவர்கள் அப்படி கன பேர் வேலை செய்யணும். எங்களுக்கு முந்தியும் தெரியும். நான் அதில் நான் 2ஆம் இந்த இதுகளை பற்றி சொல்றேன் இல்லை அது. ஆனா அதுகளுக்கு தெரியாது, இதுகளை பற்றி தெரியாது. கேட்க தெரியும் தானே, கேட்க தெரியாது. இதை போட்டு கேட்கலாமா? கேட்கலாது. அதுகள்லாம் இந்த இந்த பாவப்பட்ட ஜென்மங்கள்டா அதுதான். மிச்ச எத்தனையோ பேர் இருக்கணும். இப்போ உதாரணமா என்னட்டா இந்த கிட்னி பேஷண்ட்ஸ் 6 பேர் இருக்கணும். இன்றைய கூட ஒரு ஆள் தான் 2 கிட்னி ஃபங்க்ஷன் 7 பேர் கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணாத ஒரு பிள்ளை வந்து ஒரு 3 நாளுக்கு முந்தைய எடுத்த நான் வேலை செய்து பிள்ளை நான் வந்து இரவு வந்துடும். அப்ப அந்த பிள்ளைக்கெல்லாம் பெரிய உதவியா இருக்கும். மந்தங்களோட இருந்து அவையில் கேட்ட வேலை தான் கொடுப்பேன். ஆனால் அவையில் நடக்கணும்னு சொல்லி நம்ம கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் அவையில் நல்லா நடந்து திரியணும் அண்டு ரெண்டாலும் நான் அவையில் கேட்ட மெதுவான வேலையில் செய்து கொடுக்குறேன். தான் போன கிழமை இன்னொரு பிள்ளை 1ஆம் தேதி நேற்று வந்து அவருக்கு பலி வாரது அடிக்கடி இந்த பிள்ளைக்கு. மற்றது அவர் கொஞ்சம் ஏதோ ஒரு குறைபாடு இருக்க வரல. அவையில எல்லாம் எடுத்துருவேன் உடனே. அவருக்கும் அப்படித்தான் ₹50,000 சம்பளம் உடனே. அப்ப அவைகளுக்கு எல்லாம் அவையில பெர்மனன்ட் ஆக்கியும் போடுவேன் உடனே. வச்சிருக்க மாட்டேன். EPF ETF எல்லாம் கட்டி போடுவேன். உண்மையிலேயே அவைகள் என்னட்டு வேலை செய்திக்க மாட்டா ஒரு 2 சேலரி கூட ஒரு 3 வருஷம் ஒழுங்கா வேலை செய்திக்கணும்டா கூட ₹5 லட்சம்
அவைகளுக்கு இபிஎஃப் இடிஎஃப் சேர்ந்துடும். அந்த 5 லட்சம் ரூபாவுக்கு வச்சுக்கொண்டு இப்படியே அவைகளுக்கு தெரியாது. அப்ப எங்கட இடத்துல அந்த அந்த இது என்னடா நான் ஒருத்தரையும் நான் உதவி செய்யணும்னு தான் இருக்கிறேன். நான் இங்கேயே என்னுடைய வைஃப் பிள்ளைகள் எல்லாரையும் விட்டுட்டு நான் இங்கே இருக்கிற காரணம் வேலை செய்கிற காரணம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் இதில் வர ப்ராஃபிட் 100% அதுக்கு தான் கொடுக்குறேன். அதை விட எனக்கு நல்ல பென்ஷன் கிடைக்குது. எனக்கு நல்ல பென்ஷன் கிடைக்கும். அதாவது அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இது என்ன அவிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. நான் இந்த சொந்த கம்பெனி என்றபடியா நான் அதில் நல்ல பென்ஷன் எனக்கு கிடைக்குது. எனக்கும் வைஃபுக்கும் சேர்த்து நியாயமான காசு கிடைக்கும். 30 லட்சத்துக்கு மேலே கிடைக்கும். 30-40 லட்சம். இப்போ இந்த வேல்யூ கூட்டிட்டு தானே. முந்தி 370 ரூபாய் இருந்தால் இன்றைக்கு 410 ரூபா நட கேட்க அப்போ கூடிக்கொண்டே வருது. அப்படி எல்லாம் செய்து கொண்டு நிற்கிறோம். நிறைய தம்பி பார்க்க மாட்டீங்கள். குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே, அதாவது வடக்கு மாகாணத்திலே உங்களை விடவென்று சொல்லுகிறதை பற்றி எனக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை. ஆனால் வசதி கூடினவர்கள், அதாவது பணக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் வட மாகாணத்திலே. ஆனால் இப்படியான ஏழை மக்களுக்கு உதவுவதும் அல்லது நிறைய பாடசாலைகளை கட்டி கொடுப்பதும் பொது தொண்டு நிறுவனங்களை ஊக்குவிப்பதுமாக நீங்கள் மட்டும்தான் இந்த இடத்திலே செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கு ஏதாவது எதிர்மறையான விளைவுகள் வருகிறதா? அப்படியே நான் எதிர்மறையை நீங்க சந்தித்திருக்கிறீர்களா? பொதுவா சில பேர் சொல்லுவீங்கன்னா யூடியூபர்ஸை அடுக்காதைங்க உண்டு. ஆனா எனக்கு ஒருத்தரும் ஒன்றும் செய்யல. எல்லாரும் அவையெல்லாம் உலக ஃபேமஸ் ஆகிருக்கணும். எங்கே போனாலும் இந்தியாவில். இப்போ இன்றைக்கு நாளண்டைக்கு தம்பி விஜயின் லாயர் வாரார், ஆக்டர் விஜயின். அவர் இப்போ பொலிட்டிஷியனாக வர போறார். பொலிட்டிஷியன் தான் இப்போ. அப்போ அவர் வர போறார். அவர்கிட்ட லாயரே என்னை வந்து சந்திக்கக்கூடிய அளவுக்கு பாப்புலர் ஆக்கினது யூடியூபர்ஸ் தானே. ஆனபடி நான் அவையில் ஒருத்தரையும் குறைய சொல்ல மாட்டேன். எல்லாரும் என்ன சரியான பாப்புலர் ஆக்கியிருக்கிறோம். நான் அந்த பாப்புலரையும் விரும்ப இல்லை. அப்படி இப்போ என்னுடைய 2 ஆஃபீஸ்காரமே என்னோட வேலை செய்தாக்கள் 25 வருஷம் வேலை செய்தாக்கள் எல்லாருக்கும் என்னை பற்றி தெரிஞ்சபடி அவையிலா ஒரு புத்தகம் ஒன்றை ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். அது 21ஆம் தேதி அதை லேக் ஹவுஸ் தாங்கள் தினகரன் பத்திரிகை அவையிலெல்லாம் தாங்கள் செய்கிறோம். அவையில எல்லாருக்கும் தெரியும் என்னை பற்றி அந்த காலத்திலேருந்து. நான் இன மத பேதமன்றி தான் செய்கிறேன். இப்போ பாருங்க தம்பி, இப்போ ஒரு வேத கோயில் கூட, அதாவது அன்ன வேளாங்கண்ணி மாதாண்ட கோயில், அதை புனரமைக்கிறேன். அதை கவனிப்பாரிட்டு கிடந்தது. அதை வடிவா செய்து நம்ம எவ்வளவு முடியும் எத்தனை அது கணக்க முடியாது. 1 கோடி ரூபா முடியும். இப்ப நல்லூர் சிவன் கோயில்ல ஒரு கோபுரம் கட்டுறோம் தானே, அதுக்கு நியாயமா முடியும். இவ்வளவு கோடி, பல கோடிகள் முடியும். எனக்கு எவ்வளவு கோடின்னு தெரியாது, முடிஞ்ச அப்புறம் தெரியும். நான் சொன்னேன் கவனமா பார்த்து, சும்மா கொடுக்கண்டா அப்படி சும்மா கொடுக்க மாட்டேன். வடிவா பார்த்து எல்லாம் சாமான்களா அதிகமா அனுப்புவேன். பேருந்துதான் என்னென்ன தேவைன்னு கேட்டு கொடுப்பேன். நான் மற்ற இப்ப நீர் கேட்ட மாதிரி இப்ப கூட ஒரு கல்லூரிக்கு ஒரு மண்டபம் கட்டுறேன். அது கோயில் மேரத்த பெரிய மண்டபம். அதுவும் அடுத்த கிழமை ஸ்டார்ட் பண்றேன். இந்த மழை விட்ட கையோட அடுத்த கிழமை இன்னொரு கிழமையில ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு கிழமையில நெக்ஸ்ட் வீக், நாளைக்கு திங்கட்கிழமை. நீங்கள் யாழ் மாவட்டத்திலே ஒரு உயர்ந்த மனிதராக இருக்கிறீர்கள். மற்றது கூடுதலான மக்கள், அதாவது பாமர மக்கள் மதிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள். அந்த வகையிலே நீங்கள் கத்தோலிக்க மதத்துக்கு அனைவலாங்கனி கோயில் கட்டி கொடுக்கிறீர்கள். அதே மாதிரி இந்து சமயத்துகளுக்கும் நிறைய கோயில்களை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் இலங்கையிலே 2 மதங்கள் இருக்கிறது. கண்டிப்பா மற்ற மதங்களுக்கும் அடுத்ததாக பள்ளிவாசல், அதுக்கெல்லாம் வந்து கதைச்சிட்டு எங்க இடத்துக்குள்ள. மற்றது இதுக்கும் கட்டுவேன் நான். எனக்கு ஒருத்தருக்கு பயமே இல்லை. எங்கேயாவது புத்த இடத்துல அவையின் இடத்துல செய்வேன். இங்க கட்டினா தானே கேட்கும் பட்சத்திலே. கண்டிப்பா நான் கேட்காட்டி நானா கேட்டு செய்து கொடுப்பேன். எனக்கு தேவை இன மத பேதமின்றி எல்லாருக்கும் எல்லாம் செய்ய வேணும். உங்களுக்கு அதுல என்ன ஒரு ஆத்ம திருப்தி இருக்கிறது? அதாவது எனக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யாட்டி எனக்கு நித்திரையே வராதாம்பி. ஏதாவது ஒன்று நல்லது செய்யிட்டா எனக்கு ஒரு சந்தோஷமா நான் நித்திர கொள்ளுவேன். என்ன நாங்க வரைக்கும் ஒன்றும் கொண்டு வரையில. என்ன
நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் எங்களுக்கு நாங்கள் இலங்கையில் மட்டுமல்ல நாடு கடந்தும் சில உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் அதிகமாக முந்தி கென்யால கூட செய்து நான் தம்பி. இப்போ எல்லாம் அதில் எல்லாம் கொஞ்சம் குறைக்கல திருட்டி செய்து கொண்டு தான் குறைச்சது என்று சொல்ல இல்லை, ஒரே அடி அனுப்பி போட்டு விட்டுருவேன். ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னுட்டு விட்டுருவேன். இதுகளெல்லாம் ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த புத்தகத்தில் இதெல்லாம் கிடக்கு. நீங்கள் நான் ஏனண்டா அவையில் தான் பழைய ஆக்கள் 25 வருஷம் வேலை செய்கிற ஆக்களுக்கு தான் தெரியும் வேலை பற்றி. நான் இதுகளை பற்றி சொல்ல விரும்பல. ஏறக்குறை இல்லை 3000 கோடிக்கு மேல கொடுத்திருப்பேன். 3000 கோடி என்ற சும்மாவா? சாதாரணமாக இலங்கையிலே பிறந்த ஒரு தியாகி அறக்கட்டளை நிறுவனர். இன்று நீங்கள் குறிப்பிட்டது போல இந்தியாவிலும், நாடு கடந்து இந்தியாவிலும் நிறைய உதவிகளை செய்திருக்கிறீர்கள். நிறைய. அப்போ அந்த அந்த இடங்களிலே இருந்த இந்திய சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம் அல்லது ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், உங்களை கூப்பிட்டு ஏதாவது கதைத்தார்களா? இல்ல, அதை பற்றி கேள்விப்பட்டுத்தான் இன்றைக்கு அந்த விஜயின் லோயர் என்ன வந்து மீட் பண்ண போற 2 days என்ன சந்திக்கிறதுக்காக மட்டும் பாரு. அவர் ஒரு விதமான காசையும் என்னட்ட எதிர்பார்க்க இல்லை. அவர் என்னை பற்றி கேள்விப்பட்டு அவர் சொன்ன இது உங்களுக்கு ஏதோ பெரிய ஒரு அவார்ட் தரவணும். நான் சொன்ன அவார்டு ரெண்டும் பாசிக்கிறேன். இந்த ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா தெரியும், அவார்டு வைக்க இடம் இல்லை. ஒரு மரியாதை நிமித்தம் நான் உங்களை அதுகளை பற்றி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன சரி வாங்க நான் சந்திக்கிறேன்னு சொல்லி நான் உடனே வலிக்கிட்டு வாரேன். என்ன சந்திக்கிறதுக்காக தான் வாரேன், வேற ஒரு பர்பஸும் இல்லை. இதுக்குள்ள எனக்கு இந்த அம்மாவோட பர்த்டே வருது, 98வது பிறந்த நாள். அம்மாவுடைய பர்த்டே, அதாவது பிறந்த நாளை ஒட்டி ஏதாவது மக்களுக்கு ஏதாவது அம்மாவை யோசிச்சு நிறைய கொடுப்பேன் தம்பி. உங்களுக்கு கணக்கா இப்ப 70 கட்டில் மெத்த தெலானி மொஸ்கிட்டோ நெட் அந்த நுழம்பு விலையெல்லாம் கொடுத்த நான் யாருக்கும் தெரியாது. நானே வீடு வழியை கொண்டே கொடுத்து போட்டு வந்தான். சில வீடுகளுக்கு சிலது நான் இங்க எடுத்து வச்சிருக்கு, அவையில வந்து கொண்டு போய் சொல்லுவேன். எனக்கு டைம் இல்லை, எல்லாத்துக்கும் கொண்டு போய் அங்கங்க ஒவ்வொரு தூர இடங்களுக்கு கொண்டே கொடுக்க. அப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செய்துதான் இருக்கிறோம். ஓகே, நாங்கள் இதை கடந்து செல்லுவோம். நாங்கள் இப்போது ஒரு அரசல் புரசலாக ஒரு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தற்போது நடப்பாண்டிலே ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஆளுங்கட்சியாக இருக்கின்ற விமல் ரட்நாயக்கா உங்களுடைய ஒரு நெருங்கிய நண்பர் என்று நாங்கள் அறிந்திருந்தோம். அந்த வகையிலே நண்பர் என்று சொல்றதுக்கு இல்லை, என்னோட நல்லொரு நெருக்கமான அவர். இப்ப இந்த எலெக்ஷனுக்கு முந்தி 3 4 தடவை என்னோட வந்தவர், என் ஆபீஸ்லயே வந்து காய்ச்சவர். நான் அவளுக்கு நேரம் இருக்காது, எடுக்க இல்லாத அப்படியும் எடுக்க இல்லை என்றாலும் என்ன சில நேரங்கள்ல அந்த வாழ்த்துக்கள், இந்த தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாம் ஒவ்வொன்றே மொழி போடுவேட்டாக்கணே. வேற எழுத மாட்டார், போனை வச்சு இதை சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அக்கறை இல்லை. தற்போது அரசியல் கள நிலவரங்கள் மிகவும் சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், நிறைய கட்சிகள், அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் ஒவ்வொரு தொங்கல்களுக்கும் ஒவ்வொரு திசைகளிலே நோக்கி சென்று கொண்டிருந்த எங்களுடைய தமிழ் கட்சிகள் தற்போது ஒன்று கூட வழிகிட்டு நீங்கள் செய்திகள் வழிகளாக பார்த்திருப்பீங்க. எனக்கு அதுகளை பற்றி அக்கறை இல்லை. இன்றைக்கு என்பிபி ஏதோ இருக்கிறபடியத்தான் இன்றைக்கு ஏதோ அவையிலும் பிடிச்சு படியில நம்ம உள்ளுக்க வச்சிருக்கே இல்லாது விடமாட்டாங்க, நல்லது செய்ய விடமாட்டாங்க. இப்ப உதாரணமா இப்ப நான் கேள்விப்பட்டேன், இன்றைக்கு நாமல் ராஜபக்சவை நாளைக்கு இது சிராந்தி ராஜபக்சவையும் பெற சொல்லி இருக்கு 3ஆம் தேதி. ஆனா அவையிலும் வச்சிருக்க மாட்டேன், வச்சிருக்க இயலாது. அவையில் அதுக்குள்ள வச்சிருந்தா பெரிய இதே ஏற்படும். அவையிலும் பிடிச்சு அவையிலும் ஒரு சின்ன இதுதான். ஆனா இருக்கிறதுல இன்றைக்கு அதுதான் பெஸ்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை நான் அவைண்ட கவர்மெண்ட் அதுக்காக என்னட்ட இருக்கிற 120 120 ஒர்க்கர்ஸ் வேலை செய்யணும். அவையில்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் அவையிலுக்கே போடுங்க, உங்களுக்கு நான் சம்பளம் கூட்டி விடுறேன். ஏன்னாடா இவரை கொடுத்து பார்ப்போம், ஒரு திறமை ஒன்றும் செய்ய இல்லை. அப்படி கொடுத்து அப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் சும்மா இல்லை. அந்த உடனே 3000 5000 ரூபாய் கூட்டினான், எல்லாருக்கும் தெரியும் அது. நீங்கள் தற்போது இருக்கிற இந்த என்பிபி அரசாங்கம்
உங்களை முதலமைச்சர் நாற்காலியிலே அமர்த்தி பார்க்க இருக்கிறதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. உங்களிடம் அரசாங்கம் ஒரு வேண்டுகோளை விடுத்தால், அதாவது இந்த முதலமைச்சருக்கான வேட்பாளருக்காக நீங்கள் நிற்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை விடுத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுடைய விருப்பம் தான் என்ன? இன்னும் நான் அதை பற்றி முடிவெடுக்க இல்லை. எதுவும் நடக்கலாம். நல்லது செய்யறதுக்காக இப்ப இன்றைக்கு எனக்கு 75வது அகவை, 75 வயசு. இனி நான் இன்னொரு 2-3 வருஷம் இருக்கிறோம், 4 வருஷம், இத்தனை வருஷம் இருக்கணும், 80 இருந்தாலே பெருசு. அதுக்கு முந்தி ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்து விட்டு போகணும்னு தான் ஆசைப்படுறேன். நான் ஒருவித காசுக்கு ஆசைப்படலை. எனக்கு தேவையான அளவுக்கு காசு உண்டு. ஆனபடியே நான் காசு ஆசையில பாலிட்டிக்ஸ்ல வந்து காசு ஏதாவது சம்போதிக்காமண்ட வேற இல்லை. இன்றைக்கு அந்த நடிகர் ஆக்டர் விஜய் மாதிரி அவன்கிட்ட நிறைய காசு இருக்குது, எல்லாம் எல்லாம் இருக்கு. அவனும் வந்தா செய்வான், கண்டிப்பா செய்யும். இப்ப அவருக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. இப்ப எல்லாம் போக சந்தர்ப்பங்கள் சான்சஸ் கூடிக்கொண்டுதான் இருக்குது. அதை போல நானும் ஒன்றையும் எதிர்பார்க்கல. நான் தானே கேட்டன் முந்தி யாழ்ப்பாணத்தையே என்னட்ட தாங்கோண்டு நான் செய்யறேன், 1% தேவையில்லை. அப்பவே கேட்டுனான், முழுக்க தரலாம். இப்பையும் வடமாகாண சபை எந்த கையில வந்துச்சேன்டா ஒன்றும் செய்ய மாட்டேன். கல்விக்கு முதலிடம் கொடுப்பேன். எல்லாருக்கும் உடனடியா எத்தனையோ லட்சம் ரூபாய்க்கு கொப்பி புத்தகங்கள் அடிச்சு கொடுப்பேன். கல்விதான் எனக்கு முதலிடம். எல்லாரும் படிக்கணும், படிச்சு வந்தா தான் இருக்கு. அதுல இந்த நீங்கள் நான் சொல்ல விரும்பி எவ்வளவோ கோடிக்கணக்காக கொடுத்த நான் புத்தகங்கள் கொப்பி, லட்சக்கணக்கா, எத்தனையோ மில்லியன்ஸ் கணக்கம் புத்தகங்கள் கொப்பிகள் எல்லாம் கொடுக்கும். இப்பயும் என்கிட்ட இருக்குது நிறைய, ஏறக்குறைய இப்பயும் ஞாபகமான புத்தகங்கள் கொப்பிகள் இருக்கு. வார ஒருத்தருக்கு மில்லியன்ட்ட மாட்டேன். பிள்ளைகள் படிப்பு கண்டா, இப்போ ஒரு உதாரணமா ஒரு வீடு ஒன்று கூட எடுத்துருக்கிறேன்னு பிள்ளைகளை படிக்கிறதுக்கு, அதுல சிங்களம் இங்கிலீஷ் எல்லாம் படிக்கிறதுக்காக நான் அந்த வீடு வாடகை என்கிட்ட இல்லை, வாடகைக்கு எடுத்து, எந்த வீடு இல்லை, வாடகைக்கு எடுத்து அதை கொடுத்துருக்கிறேன்னு படிப்பிக்கிறதுக்கு. அப்ப அதால கன பேர் பிரயோசனப்படுகிறேன். எனக்கு அதுல ஒரு பெரிய சந்தோஷம். இப்ப உதாரணமா என்னுடைய ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் டாக்டர்ஸ், மகனும் படிச்சிருக்கிறார். ஆனா அந்த 2 பிள்ளைகளும் டாக்டர்ஸா வந்தது காரணம் நான் ஏதோ படிப்பிச்சு அப்படி ஒன்று இல்லை, அவையில் தாங்களா வந்தது. என்ன தான் அவையில் வேறு மக்களுக்கு உதவி செய்ய, அது தங்களுக்கு அவைகளுக்கு பிரதிபலம் கிடைச்சது. அந்த இது கிடைச்ச மாதிரி. நீங்கள் கூறுங்கள் தொடர்ச்சியாக. வடமாகாண சபை தேர்தலிலே நீங்கள் முதலமைச்சரானால், மக்கள் உங்களை விரும்பி அந்த முதலமைச்சர் நாட்காலிலே உங்களை இருத்தினால், நீங்கள் யாழ் மாவட்டத்திலே முதலாக களை எடுக்க வேண்டும் என்றால், அல்லது இந்த விஷயங்களை நான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இருந்தால், அது எந்த காரியத்தை கையில் எடுப்பீர்கள் முதல் தடவையாக? என்னை பொறுத்தவரை கல்விக்கு முதலிடம் கொடுப்பேன். அதைத்தான் சொன்னேன் நான். ஏன்னா யாழ் மாவட்டத்திலே தற்போது ஊழல்கள் நிறைந்திருக்கின்றன. ஊழல்கள் நிறைஞ்சிருக்குது. இப்ப இந்த அரசாங்கத்துக்கு கொஞ்சம் பயத்துல செய்யப்படிய அனுப்பினோம். அந்த போலீஸை பொறுத்தவரை போலீஸ் இப்பயும் அதுதான் நடக்குது. அது நான் நேரடியாவே சொல்லுவேன். ஆனா அவரும் சொல்லியிருக்கிறார், போலீஸ்ன்னு சொன்னா தெரியும் தானே, அவையல் இப்பயும் இருக்கத்தான் செய்யும். ஆனா அவையல் கூட ஏறக்குறைய 50 பேர்த்துக்கு மீற திருந்திட்டோம் இந்த அரசாங்கம் வந்தபடியா. உதாரணமா அனுரவும் அவருக்கு எத்தனையோ பேர் இருக்கணும் செய்யறதுக்கு. அவர் சொன்னா அதுபடி செய்ய சொல்லி இன்றைக்கு ஓரளவுக்கு இல்லை, வந்த கவர்மெண்ட்ல நல்லா செய்யறேன்டா இவரை போலான்னு இருக்கு. அதுதான் சொன்னேன். நான் சொல்லி எல்லாரும் போட்டேன். நானே அவருக்கு தான் போட்டது. எல்லாருக்கும் சொல்லி போட பண்ணது அவைகளுக்கு, என்னோட வேலை செய்யற எல்லாருக்கும். உங்களுடைய வயதுகளுக்கு, உங்களுடைய கால எல்லைகளுக்குள்ளேயே நிறைய ஜனாதிபதிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தற்போதைய இருக்கின்ற இந்த கௌரவ அனுரா குமார திசாநாயக்கா அவர்கள் தற்போது பலாலிக்கு வந்திருந்தார்.
யாழ் மாவட்டத்துக்கு வந்திருந்த போது பலாலியிலே பலாலி வீதி வழியாக ஒரு நடப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த நடப்பயணத்தை வைத்து பல பேர் நையாண்டியாகவும் கதைத்திருந்தார்கள். அவரை ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் வைத்தும் கதைத்திருந்தார்கள். அந்த வகையிலே உங்களுடைய கணிப்பீடு எப்படியாக இருக்கிறது? அவர் நடைஞ்சு போய்க்க கூட யாரையும் கண்டாரண்டா மரியாதை கொடுத்து தான் போனார். எப்படி இருக்கு அந்த அவற்றை இதாலேயே சைகையாலேயே எல்லாரும் அவருக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு. அதானே சொன்னேன், நானே அவருக்கு தான் சப்போர்ட். ஆனா சில வேளையில நான் அவையில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் கேட்டாத்த கூட ஓமண்டுவேன். அப்படி கேட்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். வேண்டியது இல்லை இல்லாட்டின்னு நான் கேட்பேன். ஏண்டா இவளுக்கு என்னல நம்பிக்கை இல்லாம என்ன விடாம இருந்தவையில் என்றபடியா நான் அதை காட்டுவேன். நீங்கள் குறிப்பிடுங்கள். நீங்கள் இப்போது இருக்கின்ற தென்னிலங்கை கட்சியானதான் உங்களை வந்து கேட்டிருக்கிறது, முதலமைச்சர் நாட்காலியில் அமருங்கள், அதை நாங்கள் கொண்டு வருகிறோம் சொல்லி. ஆனால் தமிழ் கட்சிகள் ஏதாவது உங்களோட இது சம்பந்தமாக கலந்துரையாடி இருக்கிறார்களா? இல்லை. நான் முதல் யோசிச்சேன் தான் சுமந்திரன் முதலமைச்சர் அவன் தான் அவர்கிட்ட ஃபேன் நான். அவரை பொறுத்தவரை சுமந்திரன் ஃபேன் நான். ஆனபடியா அவர் வந்தான் இல்லைன்னு இருக்கிறேன். ஆனா எந்த நேரம் ஒன்றையும் சொல்லிடாம கிடக்குது. எந்த நேரம் ஏனண்டா சுமந்திரன் கெட்டிக்காரன். ஆனா அவற்ற இதுதான யாழ்ப்பாணம் முனிசிபாலிட்டி மாநகர சபை ஒன்றுமே செய்யல தம்பி. உங்களுக்கு தெரியாது, இந்த ஆரியோட 3 கோடி ரூபாய் செலவுல வடிவா புனரமைச்சு கொடுத்துருந்தோம். ஒருத்தரும் கோணி பேரிட்டு கிடைக்கணும். எல்லாம் குப்பையும் அது எல்லா இடம் பாருங்க, சுத்தி எங்களோட ரோட்டை கூட பாருங்க, ஏதாவது செய்யறாங்களா? ஒன்றுமே செய்யறாங்களே. இவங்க தேவையில்லாத ஆக்கள். அவன் சீட்டு இருக்கிறதுக்கு ஆசையில. அதே நான் டிரெக்டாவே சொல்லுவேன். எனக்கு பயமில்லை, இவையில் என்ன நான் வாழ்ந்துட்டேன் தம்பி. அது சரியா? இன்னொரு 3-4 வருஷம் இருக்க மாட்டேன். நல்லதை செய்துட்டு கண்டிப்பா நல்லதை செய்துட்டு தான் போவேன். இந்த நடைமுறை இருக்கின்ற இந்த வடமாகாண சபை தேர்தலில் தமிழ் கட்சிகளுக்கு ஏதாவது இடம் வர்றதுக்குரிய சான்ஸ்கள் ஏதாவது இருக்கா, சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா? என்பிபியோட நான் கேட்டிருந்தெல்லாம் நாட் அட் ஆல். கட்டசி வரைக்கும் அவையிலே சான்ஸ் இல்லை. நான் அதுதான் அவையிலுமே என்ன போட யோசிச்ச காரணம் அது. நாங்களும் அதைத்தான் கூறுகிறோம், நீங்களும் அழைத்து கூறுகிறீர்கள். என்பிபி சார்பிலே தியாகி அறக்கொட்டளை நிறுவனர் தேர்தலில் இறங்கினால் கட்டாயம் மக்கள் அவரை முதலமைச்சர் கதிரையிலே அழகு பார்ப்பார்கள் என்று நம்புகிறோம். அப்படி என்னுடைய இதுல எடுத்தா கூட நான் ஒரு வடமானமன்றது முனிசிபாலிட்டியில ஒரு சின்ன ஏரியா இல்லை, முழு அப்படி இருந்து கூட மாதம் எவ்வளவோ என்னால் ஏறக்கூடிய என்னுடைய சொந்த பணத்தில் தான் எல்லாம் செய்ய வழிக்கிடுவேன் ஒழிய வடமானமன்றது பெரிய தண்டபடியா அவையில இதுகள் கிடைச்சாலும் அதையும் சேர்த்து செய்வேன் ஒழிய. ஆனால் என்னுடைய சொந்த பக்கத்தில் மாதம் 1 கோடிக்கு மேல செலவழிப்பேன் நான். அரசாங்கத்தை எதிர்பார்க்க மாட்டேன். என்னட்ட காசு இருக்கு, நான் உழைச்ச காசு தான். எனக்கு பென்ஷனே நான் சொன்னேன், எனக்கு 30-40 லட்சம் ரூபா வரும். நான் இவ்வளவு வருவதில்லை. எனக்கும் வைஃபுக்கும் வேலை செய்யல. நான் வைஃப் நம்பையில என்னோட இதுக்கு கொஞ்சம் வேலை செய்துவா இந்த வீட்டே இருந்து ஓய்வூதியம் வந்து கொண்டு. அப்ப நான் அது அவருக்கும் சேர்த்து எங்களுக்கு நல்ல இது வரும். பார்ப்போம் என்ன நடக்குன்னு. எனக்கு அதிகமாக கேள்விப்பட்டேன் இந்த மார்ச் மாச கடைசியில அவையில் அனௌன்ஸ் பண்ணினோம் அப்படி மாகாண சபை தேர்தல் என்று. ஆனால் அவையில் இழுத்தடிச்சு ஒரு 9-10 மாதம் இழுத்தடிச்சு வருஷ கடைசியில அதை வைக்க பார்ப்பினோம். அவையில் வைக்காம விடையிலான்டா இந்தியாவுக்கு இந்தியா சரியான சப்போர்ட் தான். இந்தியா தேவையானதெல்லாம் செய்திருக்குது. ஆனா பார்ப்போம்.
ஏதோ என்ன மாதிரி நடக்குதோண்டு பார்ப்போம். நாங்கள் கேட்கிறோம், இது ஒரு உண்மையிலே ஒரு சந்தோஷமான நிகழ்வு, சந்தோஷமான செய்தியும் கூடி. அப்படி நீங்கள் இந்த வடமாகாண சபை தேர்தலிலே களமிறங்கினால் உங்களோடு இந்த தமிழ் கட்சிகளை கூட்டணி சேர்ப்பீர்களா, அல்லது அவர்களுடன் கலந்துரையாட நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இல்ல, நான் ஒருத்தருடையும் கலந்துரைய மாட்டேன். எனக்கு சுமந்திரம் கட்டிக்க அவரைத்தான் விடணும் ஜோதிச்சு வந்தது நான். ஆனா என்பிபியோட சேர்ந்தா எனக்கு கூட நல்ல காரியம் செய்யறதுக்கு எனக்கு வசதியா இருக்கும். ஆளுங்கட்சி என்றபடியால எனக்கு வலு சப்போர்ட் தருவினம். எனக்கு பாதுகாப்பு நானும் ஆசைப்பட இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. நான் வாழ்ந்துட்டேன். இனிமேத்தின 3 வருஷமோ 4 வருஷமோ இருந்தேன் இல்லை, அதுக்கு வேற கணக்கு. ஆனால் பார்ப்போம் தான் சொல்வேன். என்னங்க கணக்காலம் இல்லையே தானே. இன்னொரு 3 மாதத்துல அவையில் அறிவிப்பினம். அரசாங்கம் அறிவித்திருந்தது மார்ச் இறுதி பகுதியிலே கேள்வி என்னுடைய இது. ஆனா அவங்களுடைய ஒரு கருத்து கணிப்பாக இருக்கிறது இந்த வருட இறுதியிலே. ஆனா அவையில் இழுத்தடிச்சு இந்த வருட இறுதியில வெக்காட்டி இந்த வருடத்துக்குள்ள வைக்கணும்னு சொல்லி இந்தியா பிரஷ் பண்றது. நீங்கள் அதுதான் நாங்கள் கூறியிருந்தோம். காரணத்திற்காக தமிழ் அரசியல் கட்சிகளை நீங்கள் ஓரங்கட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இல்ல, ஏனென்றா நான் இவே எனக்கு கூடுதலா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அரசாங்கத்தோட சேர்ந்தா எனக்கு நிறைய செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மக்கள் சேவைகளை ஏனென்றா அவையில் அப்ரூவ் பண்ணிடணும் செய்யலாம். அல்லாட்டி நான் பெர்மிஷன் எடுக்கணும். வேலைட்டு இருந்தா அவர்கிட்ட செய்ய இன்னும் செய்யக்கூடிய சுகமான முறையில செய்து முடிக்க வேண்டும். ஆனபடியா அவையில்ட்ட அவையில் கண்டிப்பா நல்லது செய்யறதுக்கு விடுவினம் நினைக்கிறேன். பார்ப்போம். யாழ்ப்பாணத்திலே உங்களுடைய இந்த பொன்முறுவலோடு வெற்றிகளும் உங்களை வந்து சேர வேண்டும் என்பதும் எங்களுடைய இந்த நேரத்தில் எங்களுடைய அவாவாக இருக்கிறது. அதை விட யாழ்ப்பாணத்திலே சீர் செய்ய வேண்டிய நிறைய திட்டங்கள் நிறைய இருக்கிறன. கடந்த கால அரசாங்கங்களிலே இருந்து நிறைய ஊழல் மோசடிகள் வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், கடந்த மாதங்களிலே எங்களுடைய கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டு பிறகு விடுதலை செய்யப்பட்டிருந்தார். ஆனா இவையிலும் கைது செய்து அப்படியே வச்சிருந்தா இவையில தாக்கும். ஆனபடியே கைது செய்து விடுவினம். ஒருத்தரையும் வச்சிருக்கே இல்லையே, எல்லாரையும் வச்சு விடுவினம். அப்படியாவது செய்யணும், அப்படியாவது செய்யணும். அப்படியே ஒரு பயம் ஒன்று இருக்கு எல்லாருக்கும். பிள்ளை விட்டால் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் இதா இருக்கு. ஆனா எல்லாருலயும் சின்ன சின்ன இது இருக்கு, சின்ன பெருசா இருக்கு. ஒவ்வொருத்தரும் அதுதானே சொன்ன. நாமல் ராஜபக்சாவையும் கூப்பிட்டு இருக்கான், சிராந்தி ராஜபக்சாவையும் கூப்பிட்டு இருக்கான். ஆனா அவையில கைது செய்ய மாட்டோம். கைது வச்சு சிறையில் அடைக்கிற விளையாட்டு ஒன்றும் கிடையாது. உடனே பிணையில விடுவிடும். விடாட்டி அது பெரிய பூகம்பமா ஏற்படும். நாட்டை மீட்டு தந்தவரே அவர் தான். எல்லாட்டி நீங்க இப்படி கதைக்கக்கூடிய மாதிரி வருமோ, இப்படி ரோட்டில் நடக்கக்கூடிய மாதிரி வருமோண்டு கேள்விகள் எழுப்பப்படும். கண்டிப்பாக தெரியும் தானே. அப்ப அது இந்த எங்களுடைய நான் அதில் பெரிய கதைக்க விரும்ப இல்லை. நல்லதைத்தான் செய்தவேல் எங்கட இது நல்லதைத்தான் செய்யறதுக்கு இருந்தவேல் இல்லை. அதை விடுங்கோ. ஆனா அப்படித்தான். நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்விகளையும் அல்லது இன்று நான் அதை வைக்க வேண்டும் என்று நான் ஆரம்பத்தில் யோசித்திருந்தேன். உங்களுடைய அந்த உதவி திட்டங்கள் கூடுதலாக உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு யுத்தம் அவனிக்கப்பட்டதுக்கு பிறகு எங்களுடைய மக்கள் இன்றும் ஒரு பாரிய ஒரு அவல நிலைகளில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக நடந்து முடிந்த இந்த டித்தா புயல் அனர்த்தத்துக்கு பிறகும் எங்களுடைய மக்கள், அதாவது யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட வன்னி பெருநிலப்பரப்பு இருக்கிற மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்திலே உதவிகள் போய் சேர்ந்ததா என்று கேட்டால் ஒரு 10% உதவிகள் தான் சேர்ந்திருக்கிறது. அந்த உதவி திட்டங்களிலே நாங்கள் குமிளமுனை கிழக்கு என்ற இடத்திலேயே நாங்கள் ஒரு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டிருந்த வேளை அந்த இடத்திலே நிறைய குறைகளையும் அழுகைகளையும் கண்ணீரைகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இனிவரும் காலங்களில் இனிவரும் நாட்களிலே உங்களுடைய உதவி திட்டங்கள் அந்த இடத்துக்கு செல்லுமா? நேரடியாத்தான் செய்வனே ஒழிய இவையிலிட்ட கொடுத்து அவையிலிட்ட கொடுத்து செய்ய மாட்டேன். நான்
ஒரு அரசா எனக்கு பயமே அதான் சொன்னேன். நான் வாழ்ந்துட்டேன். நான் அவைகளுக்கு நான் கண்டிப்பா செய்வேன். தேவையான எல்லாம் செய்வேன். தேவையான எல்லாம் எனக்கும் அப்படித்தான் சொல்லிச்சு. நம்ம எல்லாம் சொன்னவே. ஆனா எக்கச்சக்கமான காசு சேர்ந்துருக்கு. ஆனால் மக்களுக்கு போய் சேரவில்லை என்று கதைக்கு நம் படிப்படியா செய்து குடிப்பினம் என்று சொல்லி நம் படம் காட்டினமோ தெரியல. ஏன்னா இந்த அனர்த்தம் பாருங்கள், இப்ப டித்தா முடிந்தவுடன் இப்ப நேற்று இன்று நாளையிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறவருடைய காற்று வருது. ஆனால் இன்று குடிசைகளில் வசிக்கின்ற எங்களுடைய மக்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கான நிவாரண உதவிகள் உடனுக்குடன் செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கேள்வியாக இருக்கு. அதான் உங்களுக்கு முன்னர் கூறிய போது நானே இந்த கட்டில் மெத்த தலானி மொஸ்கிட்டோ நெட் எல்லாம் போட்டு தப்பிட்டு நம்ம 70 பேருக்கு கொடுத்தேன். நான் அதெல்லாம் சொல்லி காட்டணும் முடியல. பேந்து என்ன பெரிய கூடாம கதைப்பாங்க. இவர் பொலிட்டிக்ஸ்ல வந்துருவாரோ. நான் பொலிட்டிக்ஸ்ல வாரத்துக்கு எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை. ஆனா போறதுக்கு இடையில நல்லது செய்யணும். இனிமே உலக காலம் இருக்கிறபடியா நல்லது செய்தே தீருவேன். நாங்கள் ஒரு அன்பார்ந்த ஒரு அன்பான ஒரு உரிமையோடு தான் இந்த கேள்வியை முன்வைக்கின்றோம். உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் கூடுதலாக வன்னி பெருநிலப்பை நோக்கி இருக்க வேண்டும் என்பது ஒரு அன்புரிமையோடு இந்த நேரத்திலே கேட்டு நிற்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய மக்கள் யுத்தத்தாலே நிறைய பாதிக்கப்பட்டிருந்தார்கள். யாழ் மாவட்டத்து மக்கள் பாதித்ததை விட வன்னி பெருநிலப்பில் இருந்த மக்கள் பெரும்பாலான பாதிப்பை அவர்கள் இன்றும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருடைய எழுச்சிகள் வளர்ச்சிகள் இல்லாத காரணமாக இருக்கிறது தற்போது பொருளாதார பிரச்சனையால். உங்களை மாதிரியான ஒரு நல்ல உள்ளங்கள், பெரியவர்கள், அவர்கள் உங்களுடைய பார்வை எங்கள் மக்கள் மீது பட வேணும் என்று எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக தேவையான எல்லாம் செய்வேன். கல்விக்கு முதலிடம். அதுதான் அந்த வன்னி பெருநிலப்பிறப்பிலே உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகள் காலப்பகுதியிலேயே உங்களுக்கு தெரியும், அது என்ன ஒரு கட்டுக்கோப்பாக இருந்த இடம். தற்போது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது போதை கலாச்சாரம், பெண் பிள்ளைகளுடைய சீர்கேடுகள் என்று சொல்லி நிறையவே அந்த இடங்களிலே நடந்தேறி இருக்கிறன. அந்த போதை இதுகளில் கூட இந்த அரசாங்கத்துக்கு பயம் பிடிச்சு உள்ளுக்க போட்டு சிறையில போட்டு விடாட்டியும் இந்த பயத்துல எவ்வளவோ திருந்தி இருக்குது, எவ்வளவோ முன்னேற்றம் இருக்குது. இந்த என்னை பொறுத்தளவுல நான் இந்த அரசாங்கத்துக்கு தான் சப்போர்ட். யார் என்னத்தை ஜெயிச்சானு சண்டை பிடிச்சானு என்ன கோச்சானுக்க பிரச்சனை இல்லை. நான் இந்த அரசாங்கத்துக்கு தான் 100% நீங்கள் தற்போது நடப்பாண்டில் இருக்கின்ற அரசாங்கத்தோடு செயல்பட போகிறீர்கள். அரசாங்கத்திற்காக களமிறங்க போறீர்கள் எங்கள் மக்களுக்காக. ஓ, மக்களுக்காக பார்ப்போம். அதானே சொன்னேன். நான் ஏதோ நல்ல செய்யறதுக்காக இதையும் செய்வன் துணிஞ்சு. எங்களுடைய தமிழ் மக்கள் எங்கட இப்ப இந்த சுமந்திரன் தானே தமிழரசுக்கு அதிலான முனிசிபாலிட்டி என்னத்தை செய்தாங்க? ஒன்றுமே செய்யல தம்பி. என்னட்ட யாழ்ப்பாணத்துல இருந்தா 1 ரூபா தேவையில்லை. யாழ்ப்பாணம் அந்த மாதிரி செய்து கொடுப்பேன். சந்தி அந்த கேமராக்கள், சிசிடிவி கேமரா, அந்த எல்லா நாடும் பார்க்க மாட்டேன். அப்படி இருக்கும் எல்லா இடம் வட்டாரங்கள், முழு வட்டாரம். குறிப்பாக சொல்ல குட்டி குட்டி சிங்கப்பூராக மாற்ற முடியும். சிங்கப்பூர் என்ன, சிங்கப்பூரோட எல்லாம் கொண்டு வந்துருவேன். விளங்கிச்சோ? நான் செய்ய ரெடி. இப்பயும் இருப்போன்னு தந்துட்டு போட்டோம். ஐவேல் இப்ப ஐவேல் ஒன்றும் செய்யறேன் இல்லை. வந்த வேலை அந்த சீட்ல இருந்தோண்டு அப்படி இப்படி காய்ச்சி கொண்டு இருக்கி நம்ம அவ்வளவுதான். அதுல இருக்க ஆசை இல்லை எனக்கு. ஆஃபீஸும் தேவையில்லை, மயிரும் தேவையில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலிகளை இப்பொழுது போவோம். இந்த நடப்பாண்டிலே இருக்கின்ற இந்த அரசாங்கம் உங்களிடம் வந்து கேட்டால் நீங்கள் இந்த வடமாகாண முதலமைச்சர் தேர்தலுக்கு இறங்குவதற்கு தயாராக இருக்கிறீர்கள்? கண்டிப்பா. இந்த ஒரு நல்ல அவையில் கேட்காட்டியும் கேட்பேன் நான். அவர்கள் அதாவது ஆனா நான் கேட்டா அவைகளுக்கு சான்சஸ் இல்லை. நீங்கள் அதாவது சுயேட்சையாக கேட்டால் 5 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னா என்பிபி அரசாங்கம் உங்களை கேட்டால் அவர்களுடன் சேர்ந்து செயல்பட நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள்? கேட்காட்டின்னு நான் கேட்பேன். என்ன கேட்க இல்லையண்டா என்னோட நம்பிக்கையாக இறங்க தயாராக இருக்கு. ஓ, கண்டிப்பா இறங்குவேன். என்னடா அவ்வளவு நம்பிக்கை இல்லை தானே என்னடா. ஆனா அவருக்கு சான்சஸ் இல்லை. நோ சான்ஸ். சுயேட்சையாக இறங்கினாலும் தியாகி அறக்கட்டளை நிறுவனர் அது சரி, அது இங்கே முதல்ல எழுதி கொடுப்பேனே என்னென்ன செய்தார்.
இந்த ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை எங்களுடைய மக்களுக்கும் புலம்பெயர் வாழ் மக்களுக்கும் தெரிவிப்பதில் நாங்களும் சந்தோஷப்படுகிறோம். இந்த நேரத்தை ஒதுக்கி, உங்களுக்கு பிஸியான ஷெட்யூல்லையும் எங்களை இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த செவியை தந்ததற்கு மிகுந்த ஒரு கூடான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறும் நான் உங்கள் RK ரெஜி. நன்றி. எங்கள் வணக்கம். வணக்கம்.